வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ள நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். குறித்து ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடாத்தி இருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனுர அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இவ்வுத்தரவு ராணுவ தலைமையகத்தால் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேலும் பலப்படுத்த இணைந்து செயற்பட இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள விஜித ஹேரத்துக்கு எஸ் ஜெயசங்கர் தனது அதிகாரப்பூர்வ கணக்கில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்படி நட்புறவின் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்த தயாராக இருப்பதாக வாழ்த்து செய்தியில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவின் முக்கியத்துவத்தை இதில் எடுத்து கூறியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக புதிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை நகர்கின்றது என்பதை உலகிற்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் அதன் பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஆட்களை நியமிப்பதில் கட்சிக்குள் கடும் முரண்பாடுகள் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அந்த ஆசனத்திற்கு ரஞ்சித் மத்தும பண்டார, இம்தியாஸ் பாக்கீர் மார்கார், டலஸ் அலப்பெரும, GL பீரிஸ் மற்றும் சுஜீவ சேனசிங்கு ஆகியோரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆசனத்திற்கு எரான் விக்ரமரத்ன, மனோ கணேசன் மற்றும் பலர் சேர்க்கப்பட வேண்டும் என்று மற்றொரு குழுவினர் கருதுகின்றனர். சுஜீவ சேனசிங்கு நியமனத்துக்கும் ஒரு குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இத்தேர்தலில் 5 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை அக்கட்சி வென்றுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் இன்றும் இடம்பெறவுள்ளது. அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணைக்கான 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கால அட்டவணையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதன்படி 3ஆம் தவணைக்கான முதல் கட்டம் 2024 நவம்பர் 22ஆம் தேதி முடிவடையும். அதேவேளை பாடசாலைகள் விடுமுறை நவம்பர் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இக்காலப்பகுதியில் காப்போது உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 3ஆம் தவணைக்கான 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. புதிய அமைச்சரவையில் நமது முஸ்லிம் சமூகத்தின் கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கான எமது பிரதிநிதி ஒருவர் இல்லாதிருப்பதனால் எமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உங்களது அமைச்சரவைக்கு முன் வைப்பதற்கு உள்ள வாய்ப்பு இல்லாமல் போகின்றது என்பதனை கவலையுடன் உங்களிடம் முன்வைக்கின்றோம் என அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனம் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நியமித்த அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நிகழ்ந்துள்ள இந்த விடயம் தொடர்பில் அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகள் சம்மேளனத்தின் தேசிய தலைவர் ஷாம் நவாஸ் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற 10வது நாடாளுமன்றத்துக்கான தேர்தலில் நீங்கள் தலைமை வகிக்கும் அணி அனைத்து மக்களினதும் ஆதரவுடன் பெற்ற வெற்றியை தொடர்ந்து உங்களால் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவையின் எதிர்கால செயற்பாடுகள் சகல வழிகளிலும் வெற்றிகரமாக முன்னெடுக்க
முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்துக்காக பணியாற்றக்கூடிய அமைச்சரவையாக மாற வேண்டும் என நாங்கள் மனதார பிரார்த்திக்கின்றோம் எனவும் இந்த அமைச்சரவையில் நமது முஸ்லிம் சமூகத்தின் கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கான எமது பிரதிநிதி ஒருவர் இல்லாதிருப்பதனால் நமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உங்களது அமைச்சரவைக்கு முன் வைப்பதற்கு உள்ள வாய்ப்பு இல்லாமல் போகின்றது என்பதனை கவலையுடன் உங்களிடம் முன் வைக்கின்றோம் எனவும் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தில் கரிசனை காட்டி துரிதமாக முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்காக எமது சமூகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அராலி தெற்கில் 5 லிட்டர் கசிப்புடன் 48 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொண்ட போதே சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் கள்ளியக்கட்டைக்காடு பகுதியில் இருந்து மன்னார் தீவுக்குள் கொண்டு வரப்பட்டு கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் மன்னார் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தள்ளாடி சந்தி அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் இருந்து 4 கிலோ 315 கிராம் கேரள கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர் கள்ளியக்கட்டைக்காடு பகுதியை சேர்ந்த 37 வயதுடையவராவார். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுழிபுரம் பாண்டவட்டி பகுதியில் வாளை வைத்து அட்டகாசம் செய்து 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் ஊரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் இவ்வாறு வாள் மூலம் மிரட்டுதல் விடுத்த நிலையில் ஊரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்டார். குறித்த இளைஞனை வட்டுக்கோட்டை போலீசிடம் ஒப்படைத்த நிலையில் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான இந்திய செய்திகள். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து வருவதாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க உள்ளதாக வரும் செய்திகள் அடிப்படை ஆதாரம் அற்றவை எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க தமிழ் மக்களின் நலனுக்கானது எனவும் மக்களின் பேராதரவோடு பெரும்பான்மையுடன் வென்று தமிழக மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டுள்ள அதேவேளை 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை இலக்காக வைத்தே அண்மையில் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை நடிகர் விஜய் ஆரம்பித்திருந்தார். இதற்காக கடந்த அக்டோபர் மாத இறுதியில் தனது கட்சியின் முதல் அரசியல் மாநாட்டை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரேசிலில் இடம்பெற்று வரும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் சென்றடைந்துள்ள நிலையில் மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதுடன் இந்தோனேஷியாவின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோவையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இருவரும் சந்தித்துக் கொண்ட முதல் ஆலோசனை கூட்டம் இதுவாகும். மேலும் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர், போர்த்துகல் பிரதமர் லூசிஸ் மொண்டினேக்ரோ ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் 50வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. நோர்வே பிரதமர் யோனஸ் கார் ஸ்டோர், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், இத்தாலி பிரதமர் மெலோனி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் இந்தியா இத்தாலி இடையே மூலோபாய உறவை மேலும் வலுப்படுத்துவதை உறுதி செய்ததுடன் 2025 முதல் 2029ஆம் ஆண்டு வரையில் நடவடிக்கை திட்டம் தொடர்பிலும் இருதரப்பிலும் இருந்து வரவேற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள்.
ஈரானில் ஹிஜாப் அணிய மறுக்கும் பெண்களுக்கு மனநல சிகிச்சை மையங்களை திறக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள பிரதான இஸ்லாமிய நாடுகளுள் ஒன்றான ஈரானில் குடியரசு ஆட்சி முறை இருந்தாலும் இஸ்லாமிய சட்டங்களின்படியே ஆட்சி நடந்து வருகின்றது. மத தலைவர் அலி ஹொசைனி கமேனி அந்நாட்டின் உயர்மட்ட தலைவராக உள்ளார். பொது இடத்தில் பெண்கள் ஹிஜாப் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என்ற விதி உள்ளது. ஆனால் சமீப காலமாக அங்குள்ள பெண்கள் மத்தியில் இதுபோன்ற ஆடை கட்டுப்பாடுகளுக்கு எதிராக எதிர்ப்பு குரல்கள் எழுந்து வருகின்றது. எனவே ஹிஜாப் அணிய மறுக்கும் பெண்களுக்கு மனநோய் இருப்பதாக கருதப்பட்டு அவர்களின் மனநிலையை சரி செய்ய மனநல சிகிச்சை மையம் அமைக்கப்பட உள்ளதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய மகளிர் மற்றும் குடும்பத்துறையின் தலைவரான மெக்ரி தலபி தரேஸ்தானி ஹிஜாப்பை துறப்பவர்களுக்கு அறிவியல் மற்றும் உளவியல் ரீதியான சிகிச்சை இங்கு வழங்கப்படும். குறிப்பாக இளம் வயது பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். பெண்களிடம் கண்ணியம், அடக்கம், கற்பு மற்றும் ஹிஜாப் அணிதலை ஊக்குவிப்பதே இந்த கிளினிக்கின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது மனித உரிமை மீறல் எனவும் இந்த அறிவிப்புக்கு மனித உரிமை மற்றும் மகளிர் அமைப்புகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. சமீபத்தில் ஈரானில் இஸ்லாமிய ஆசாத் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவி ஒருவர் ஆடை கட்டுப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளாடைகளுடன் பல்கலைக்கழகத்தில் வந்து அமர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடைசியில் அந்த பெண் மனநலம் சரியில்லாதவர் என்று நிர்வாக தரப்பில் முத்திரை குத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அமெரிக்கா இதனை உறுதி செய்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நடவடிக்கையானது அமெரிக்க கொள்கையின் முக்கிய மாற்றமாக கருதப்படுகின்றது. அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் செலன்ஸ்கி கடந்த பல மாதங்களாக கோரிக்கை விடுத்திருந்தார். ADACMS எனப்படும் ஏவுகணை மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ரஷ்ய எல்லைகளுக்கு அப்பால் ஏவுகணை பயன்பாட்டிற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கண்டி பல்லேகல விளையாட்டு அரங்கில் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே முன்னதாக இடம்பெற்ற இரண்டு போட்டிகளிலும் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. இன்றைய போட்டியில் இலங்கை அணியின் குசல் மெண்டிஸ், பெத்தும் நிசங்க, கமிந்து மெண்டிஸ் மற்றும் அசித பெர்னாண்டோ ஆகியோருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் சாம்பியன்ஷிப் கிண்ணத் தொடர் வரையில் பாகிஸ்தானின் மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்கள் கொண்ட போட்டிகளுக்கான இடைக்கால பயிற்றுவிப்பாளராக பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஆஃப்கிப் ஜாவித் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. ஹாரி ஹோஸ்டன் பதவி விலகியதை அடுத்து யோசன் கிலெஸ்பி பயிற்றுவிப்பாளராக கடமை ஆற்றிய நிலையிலேயே அவரை ஆஹிப் பிரதியிடவுள்ளார். இதேவேளை தேர்வாளர் குழுவின் சிரேஷ்ட உறுப்பினராக தொடர்ந்தும் ஆஹிப் கடமையாற்ற உள்ளதுடன் சாம்பியன்ஷிப் கிண்ணத் தொடரை தொடர்ந்து அவருக்கு மேலதிக பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.